அடுத்ததாக அன்பிற்குரியவரே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, சூரத்துல் பக்கரா ஓதினால் சூனியத்தின் தாக்கம் ஏற்படாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அது மாதிரி தான் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராஉ சூரத்துல் பக்கரா ஃபைன் அஹ்தஹா பரக்கா வ தர்கஹா ஹஸ்ரா லா தஸ்ததிஉல் பத்லா. நீங்க சூரா பக்கரா ஓதுங்க, அதை ஓதினால் அது பரக்கத்து உண்டாகும். அதை சூரா பக்கரா ஓதினா பரக்கத்து உண்டாகும். அதை விட்டா கை சேதம் நஷ்டம் உண்டாகும். அப்படி நீங்க ஓதிக்கிட்டு இருந்தால் லா தஸ்ததிஉல் பத்லா, வீணர்கள் உங்கள் மீது சக்தி பெற மாட்டாங்க. இது முஸ்லீம்ல வர ஹதீஸ். சூனியம் உங்களை தாக்காது. அப்ப சூனியம் தாக்காது. அப்ப இந்த ஹதீஸ் லைஃப் பாதுகாப்பு தேடும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்கரா ஓத சொல்லியிருக்கிறாங்க. காலை மாலை திக்ர்கள் அவுராதுகள் இதை ஓத சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்புக்கு பொதுவாக கண் திருஷ்டிக்கு துவா சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கட பாதுகாப்புக்காக வேண்டி காலை மாலை திக்ர்கள் நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாம் எதுக்காக வந்திருக்கு? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு, அதாவது அந்த சூனியம் இருக்குது, அதனால பாதிப்பு ஒன்று ஏற்படும், அல்லாஹ் நாடுனா நடக்க வாய்ப்பு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே பாதிப்பு, அதாவது அவர் மனிதர், அவருக்கும் மக்களுக்கு நடக்கிறது நடக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவர் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அந்த செய்தியில சஹீஹ் முஸ்லிம்ல 1470வது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இக்ரவுல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்க. ஃபைன்னஹு யௌதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபி, அது குர்ஆன் உங்களுக்கு மறுமையில ஓதுபவர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். இக்ரவு ஸஹ்ராவைனில் பக்கரத வ சூரத் ஆல் இம்ரான், குர்ஆனில் இரு ஒளிச்சுடர்களான அல் பக்கரா மற்றும் ஆல் இம்ரான் ஆகிய அத்தியாயங்களை ஓதி வாருங்கள். இக்ரவு சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கராவை நீங்கள் ஓதி வாருங்கள். ஃபைன்ன அஹ்தஹா பரக்கா, அதை யாரு பற்றி பிடிக்கிறாரோ அது அவர்களுக்கு பரக்கத்தாக இருக்கும். வ தர்கஹா ஹஸ்ரா, அதை விட்டுவிட்டவர்களுக்கு அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். வலா யஸ்ததிஉல் பத்லா, பாத்திலானவர்கள் அதன் மூலம் செயலிழந்து போவார்கள் என்று அந்த செய்தியில் சொல்லப்படுகிறது. இதுல அரபு மூலத்துல வலா யஸ்ததிஉல் பத்லா, பாத்திலானவர்கள் செயலிழந்து போவார்கள் என்று வருகிறது. ஆனால் ரஹ்மத் ட்ரஸ்ட் நிறுவனத்தினர் என்ன செய்து விட்டார்கள் என்றால், இந்த பத்தலா என்ற சொல்லுக்கு சூனியக்காரர்கள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். இதை இந்த செய்தியை அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை அறிவிக்கிறார்கள். ஆனா இதன் அறிவிப்பாளர்கள் ஒருத்தரான முஆவியா பின் சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்னா, கால முஆவியா பின் சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், பலகனி அன்னல் பத்தலா, எனக்கு பத்தலா என்பதன் கருத்து எப்படி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அஸ்ஸஹரத்து, சூனியக்காரர்கள் என்று பொருள் என்று எனக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று சொல்கிறார். சூனியக்காரர்கள் என்று தமிழில் மொழிபெயர்த்த இடத்துல பத்தலா என்று இருக்குது. அப்ப இந்த பத்தலா என்ற இடத்தை வீணர்கள் என்றுதான் ரஹ்மத் அறக்கட்டளை மொழிபெயர்த்து இருக்க வேண்டும். பத்தலத் என்ற சொல்லுக்கு வீணர்கள் என்றுதான் அர்த்தம். அது குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. உதாரணத்துக்கு 8வது அத்தியாயத்துல 8வது வசனத்துல லியுஹிக்கல் ஹக்க வ யுப்திலல் பாத்தில, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கும் அசத்தியத்தை வீணாக்குவதற்கும் இல்லாதொழிப்பதற்கும் வலவு கரி அல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் இப்படி செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இங்க வயுபத்திலல் பாத்திலு, பாத்திலை பாத்திலாக்குவதற்கு, இல்லாமலாக்குவதற்கு, அசத்தியம் என்பது பாத்தில் என்பது வீணானது என்ற கருத்துல, அசத்தியம் என்ற கருத்துல தான் குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல வருது. அப்படிங்கிற பாத்தில் என்ற சொல்லுக்கு வீணர்கள் என்றுதான் மொழிபெயர்த்து இருக்க வேண்டும். ஆனால் ரஹ்மத் ட்ரஸ்ட் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, பாத்தில் என்ற இடத்துக்கு அறிவிப்பாளர் சொன்ன கருத்தை, சூனியக்காரர் என்ற கருத்தை மொழிபெயர்ப்பா போட்டுட்டாங்க. அது ரஹ்மத் ட்ரஸ்ட் நிறுவனம் கருத்தை நேரடியா மொழிபெயர்த்துட்டு, இப்படி முஆவியா என்றவர் பாத்தில் என்ற சொல்லுக்கு சூனியக்காரர் என்றும் கருத்து இருக்குதுன்னு சொல்லி இருக்கணுமே தவிர, இவங்க ஹதீஸே நேரடியாக சூனியக்காரர்களும் செயலிழந்து போவார்கள் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். நாங்க என்ன கேட்கிறோம் என்றா, இந்த முஆவியா பின் சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பத்தலா என்ற சொல்லுக்கு சூனியக்காரர்கள் தான் என்ற கருத்து எங்கிருந்து கிடைத்தது? அது அவர் ஆதாரத்தோட நிரூபிக்கணுமா இல்லையா? அல்லாஹ் தெளிவா பாத்திலன் பத்தலா என்று சொன்னா வீணானது அசத்தியம் என்று சொல்லி இருக்க, அது சூனியக்காரனை தான் குறிக்கும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பாளர் சொல்வதாக இருந்தா, அவருக்கு எங்க இருந்து அந்த கருத்து வந்துச்சுன்றதுக்கு அவர் ஆதாரத்தை காட்டணும். ஆதாரத்தை காட்டாம மொத்தம் பொதுவாக ஒரு 3வது தரப்பிலிருந்து பெறப்பட்ட ஒரு தகவலாக சொல்லப்பட்ட ஒரு செய்தியையே ரஹ்மத் ட்ரஸ்ட் நிறுவனம் மொழிபெயர்ப்பாக மாத்தினதை கூட ஆய்வு செய்து பார்க்காமல், இந்த செய்திக்கு இந்த விளக்கத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் என்றதை கூட தேடி பார்க்காம, அப்படியே பழைய ஆட்கள் எதை சொல்றாங்கன்னு அப்படியே கக்குனர் பாருங்களே. முஃபாரிஸ் ரசாதி அவர்கள்
இதிலிருந்து இவருடைய ஆய்வின் லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது.